இன்னைக்கு நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமதி பூமா பொன்னுசுவாமி மேடமுடைய கிச்சனில் தான் இருக்கேன். இந்த ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வெறும் டொமேட்டோ பல்ப்பு அதிகமாக உள்ள டொமேட்டோ இது. இந்த சாலட் டொமேட்டோ சொல்லுவாங்க, பெங்களூர் டொமேட்டோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி சதைப்பத்து அதிகமாக உள்ள தக்காளி வந்துட்டு ஒரு கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஆனியன் 1, ஜிஞ்சர் கொஞ்சம், கார்லிக் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசில் லீவ் ஹெர்ப்ஸ் கண்டிப்பாக வேணும் இல்லையா. ப்ரௌன் சுகர், பிளாக் பெப்பர் பவுடர், ரெட் ஒயின், வினிகர், ஃப்ரூட் சில்லி, ஃபினல் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய சோம்பு இருக்கு இல்லையா, அந்த செடி தான் பல்பு சீனல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோவ்ஸ், கிராம்பு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சோண்டு வந்துட்டு கொரியாண்டர் சீட்ஸு, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், டொமேட்டோ பியூரி, உப்பு, இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் லீவ்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. தண்ணி வேணும் பாயில் பண்ணி, இது பிளான்ச் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்காக. சரியா? ஓகே. தண்ணி கொதிச்ச உடனே டொமேட்டோவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அதில் போட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா இதில் வந்துட்டு பாதி வந்துட்டு பியூரி பண்ணுவேன், பாதி வந்து சாப் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த பல்ப்பு நமக்கு வேணும். பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் போர்ஷன், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். அதை அப்படியே மார்க் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி கொதிச்ச உடனே இதை நம்ம பாயில் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு மற்றதில் சாப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டோம். ஓகே. வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி கொதி நிலையில் இருக்கும்போது இது வந்துட்டு பிளான்ச் பண்ணி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுவோம். அதாவது ரொம்ப நேரம் வேகக்கூடாது. போட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸில் நம்ம அதை எடுத்துடணும். எடுத்து இமீடியட்டாக கோல்டு வாட்டரில் நம்ம வந்துட்டு போடணும். ஃபஸ்ட் நம்ம கோல்டு வாட்டரை கீழே கொட்டிக்கலாமா? சரி. ஓகே. டொமேட்டோ போட்டுடலாமா? களி போட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு இமீடியட்டாக வந்துட்டு நம்ம வேண்டாம் மேம், பாயில் ஆகக்கூடாது. சும்மா அந்த ஸ்கின்னு வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் இது. ஆக்சுவலி இதை எடுத்துடலாமா? ஆஃப் பண்ணிவிடுவோமா? அவ்வளோ நேரம் போதும். ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு இமீடியட்டாக உடனே கோல்டு வாட்டரில் போடணும். அல்ல சில் வாட்டர் போட்டால் உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். கொஞ்சம் நேரத்தில் கோல்டு வாட்டரை போட்டுட்டு அப்புறமா நான் அதை எடுத்து நம்ம ஸ்கின் இதை பார்த்தீங்களா பிரியுது. ரொம்ப அழகாக வருது. அப்படியே ஈஸியாக வருது. கலர் வந்துட்டு ஒரிஜினல் கலர் வந்துட்டு உங்களுக்கு கெட்டிங் குட் கலர். நிறைய பேருக்கு தக்காளி டச் இருக்கு. எஸ். இதில் தான் நம்ம ரைப் வந்துட்டு எடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாமா? சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி. ஆமாம், கோல்டு வாட்டரில் போட்டோம்ல, அதனால் அவ்வளோ சூடு இருக்கு. ஓகே. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சரி. மீதி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். சரியா? சரி.
இது டொமேட்டோ கூட ரெட் சில்லி சொன்னோம் இல்லையா, ஃப்ரெஷ் ரெட் சில்லி, அது இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, ஒரு 4 நம்பர் க்ளோஸ் வந்துட்டு போட்டுக்கணும். கொரியாண்டர் சீடு இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் சீடு. அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் ஹோலாக இருந்தாலும் ஓகே, பவுடராக இருந்தாலும் ஓகே. ஸ்பைசிக்கு வந்துட்டு பிளாக் பெப்பர். இது வந்துட்டு கூட வந்து இந்த சோம்பு வந்துட்டு நம்ம பல்பு போடணும், பல்பு ஃபீனல் அது இல்லாதனால இந்த ஃபீனல் போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ வந்துட்டு சாஸ் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ஓகே, பேன் வச்சுருக்கிறோம். ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நிறைய இருக்கு. ஆயில் சில பேர் இல்லை நல்லதுன்றாங்க, அப்புறம் சில பேர் இந்தியன் ஆலிவ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதாவது இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் வந்துட்டு ரெகுலராக இருக்கிற எண்ணெயில் விட கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி. அதுக்கு ப்ரிவென்டிங் கேன்சருக்கு ஆலிவ் ஆயில் வெரி குட் ஃபார் மெடிசின் வேல்யூ உண்டு. இப்போ இதில் வந்துட்டு சாப் பண்ண கார்லிக், சாப்பிடு ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் போடணும். ஜிஞ்சரும் கார்லிக் ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறம் ஆனியன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மற்றதை நம்ம ஆட் பண்ணலாம். ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, சுத்தமாக ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டொமேட்டோ, அது போடும். இந்த ரா ஃப்ளேவர் கொஞ்சம் போகணும், ஏன்னா நம்ம பிளான்ச் பண்ணி அப்படியே வச்சுருப்போம் இல்லையா. பிஃபோர் தட் இப்போ வந்துட்டு சால்ட் போட்டுக்கலாம் தேவையானது. பிளாக் சால்ட்லாம் போடணும்னு அவசியம். சீ சால்ட்டு பெட்டர், பிளாக் சால்ட் போட கல் உப்பு தானே. ஆமாம், அதான் கல் உப்பு தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். மூடி வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் மூடி போடாமலே இப்போ வந்துட்டு இது கூட வந்துட்டு இந்த டொமேட்டோ பியூரி வந்துட்டு ஆட் பண்ணி சால்ட்டு போட்டிருக்கோம். நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, ஆமாம், அது போடணும். அதுக்கு முன்னாடி இந்த சீசனிங்லாம் பண்ணிடலாமா. ப்ரௌன் சுகர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பண்ணுறோம். இப்போ 1 கிலோ டொமேட்டோவுக்கு ஒரு 100 கிராம் ப்ரௌன் சுகர் போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி ரெட் ஒயின் வினிகர், இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கட்டோரி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து இதில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த பியூரி வந்து இதில் போட்டுக்கலாமா. இதில் தான் ஃபுல்லாக மசாலாஸ் எல்லாம் போட்டு அரைச்சிங்களா. இது வந்துட்டு ஃபுல்லாக கொதிச்சு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி திக்காக சாஸ் கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்துட்டு அதை இறக்கிடலாம். இப்போ வந்து கடைசியாக ஃபினிஷிங்கில் வந்துட்டு கொஞ்சோண்டு பேசில், அப்புறம் கொஞ்சோண்டு செலரி. இது வந்து கொதிச்சு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம லைக் ஊர்க்காய் பண்ணுவோம் இல்லையா, சுண்டை வச்சு, அதே மாதிரி வரணும் உங்களுக்கு. அந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். நல்லா சுண்டி ட்ரை ஆகிடுச்சு இல்லையா, ஆஃப் பண்ணிடலாமா. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ் கேட்டிங்க இன்றைக்கி. நிறைய பேர் வந்துட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை உண்மையாக சொன்னீங்கன்னா அவங்க 100% நம்பி சமைப்பாங்க. சரி சரி, ஊதி சாப்பிட்டு கூட எதனாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். பக்கோடா இதெல்லாம் இருந்தால் ஒன்றும் இல்லை, கெச்சப் போட்டு கேட்டிக்கிட்டு நான் கெச்சப் போட்டு பண்ணேன். ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஸ்வீட் அந்த டிஞ்ச் இருக்குது, எல்லாம் அந்த ஹேர்போட இதெல்லாம் நாக்கில் படுது. ரொம்ப நல்லா இருக்குது நிஜம்லேயே. அவங்க பசங்க கூட ரொம்ப லைக் பண்ணோம். ஓகே, நிச்சயம் நான் கொடுக்குறேன் ஈவினிங் வந்தானே எங்கள் பசங்க. ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப். தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, துளசி இலை, செலரி இலை, பழுப்பு சர்க்கரை, கருப்பு மிளகுத்தூள், ரெட் வைன் வினிகர், காய்ந்த மிளகாய், கிராம்பு, தனியா, ஆலிவ் ஆயில்,
தக்காளி விழுது, உப்பு. செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை காயவிடவும். இதற்குள் தக்காளியின் ஓரங்களை சீவவும். வெங்காயம், இஞ்சி, செலரி, துளசி, பூண்டு ஆகியவற்றை நறுக்கவும். சூடான தண்ணீரில் தக்காளியை 30 வினாடிகள் சேர்த்து எடுத்து மீண்டும் குளிர் நீரில் சேர்த்து தக்காளியின் தோலை நீக்கி பாதி தக்காளியை சிறிதாக நறுக்கி வைக்கவும். மீதியுள்ள தக்காளியை மிக்சியில் எடுத்து அதோடு காய்ந்த மிளகாய், கிராம்பு, தனியா, கருப்பு மிளகுத்தூள், சோம்பு ஆகியவற்றை சேர்த்து அரைக்கவும். வாணலியில் ஆலிவ் ஆயில் சேர்த்து காய்ந்ததும் பூண்டு, இஞ்சி, வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். பின்பு நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்கவும். அதோடு உப்பு, தக்காளி விழுது சேர்த்து வதக்கவும். பின்பு பழுப்பு சர்க்கரை, ரெட் வைன் வினிகர், அரைத்த தக்காளி விழுது சேர்த்து வதக்கவும். இறுதியாக நறுக்கிய செலரி மற்றும் துளசி இலையை சேர்த்து வதக்கி சுண்டி வரும் வரை வதக்கி எடுக்கவும். இப்பொழுது ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் தயார். உங்கள் கிச்சனிலே